டென்ஷன் இருக்கு வணக்கம்னா உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி பார்க்க போனா ஜி பிரகாஷ் அவரோட நடிப்புல வெளியே வந்திருக்க படம் தாங்க ரெபல். இந்த படத்தோட விதா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட மாநில பத்தி சொல்ல நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் வந்து மூணார் என்ற இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அங்க இருந்து நம்ம ஜி பிரகாஷ் அவர்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்குது. ஸோ இதனால நம்ம ஜி பிரகாஷ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சில பேர் வந்து அந்த கவர்மெண்ட் காலேஜ் படிக்கிறதுக்காக போறாங்க. ஸோ படிக்க போன இடத்துல ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதாவது அங்க வந்து இந்த பிரசிடென்ட்டுக்கான ஒரு எலெக்ஷன் நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து 2 கேங் இருக்கு. ஸோ அந்த 2 கேங்குக்குள்ள நடக்கிற பிரச்சனையால தமிழ் பசங்க எந்த அளவுக்குலாம் பாதிக்கப்படுறாங்க. ஸோ கேரளா பசங்களுக்கும் தமிழ் பசங்களுக்கும் எந்த மாதிரி வார் போயிட்டு இருக்கு அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த தமிழ்நாட்டுல இருந்து கேரளா எப்படி பிரிஞ்சு போச்சு, அதை இணைக்கிறதுக்காக என்னென்னலாம் விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் காட்டினாங்க. ஸோ நம்ம ஜி பிரகாஷ் அங்க படிக்க போன இடத்துல அவங்களுக்குள்ள, அதாவது கேரளா பொலிட்டீஷியனுக்குள்ள நடக்கிற பிரச்சனையால தமிழ் பசங்க எந்த அளவுக்குலாம் பாதிக்கப்படுறாங்க, ஸோ அதனால இவங்களோட படிப்பு எந்த அளவுக்குலாம் பாதிக்கப்படுது அப்படின்றத காட்டணும் மட்டும் இல்லாம ஒரு உயிர் இழப்பும் நடக்குது. ஸோ இதனால நம்ம ஜி பிரகாஷ் அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்குலாம் மாறுது, ஸோ அவர் படிக்கணும்னு வந்து அந்த விஷயத்தை நோக்கி போறாரா, இல்ல அதை தாண்டி இந்த அரசியல்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி அதை ஃபேஸ் பண்ண போறாரா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து இந்த படத்தை இன்னும் நல்லாவே டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இதுதாங்க இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி சொல்ல நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் வந்து பல கனவுகளோட அந்த கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கலாம்னு போனாரு. ஸோ போன ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா தமிழர்களும் சரி கேரளா பசங்களும் சரி எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டே தெரிய வருது இவங்க தமிழர்கள் எப்படி நடத்துறாங்க, தமிழ் பசங்களை இப்பெல்லாம் வச்சு செய்யறாங்கன்னு. ஸோ இதனால வெறுப்படைஞ்ச நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் வந்து காலேஜுக்கே போறதுக்கு அவருக்கு பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய காலேஜ் வாழ்க்கை எந்த மாதிரி போகுது, ஸோ காலேஜுக்கு எப்படியோ போறாரு. போன இடத்துல நம்ம மமிதாவை பாக்குறாரு. பார்த்து கொஞ்ச நாள்லயே வந்து லவ் வருது. ஸோ அதை வந்து ப்ரப்போஸ் பண்றா இல்லையான்ற ஒரு இதுலயே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம கேரளா பசங்களுக்கும் நம்ம தமிழ் பசங்களுக்கும் ஒரு சில விதமான சண்டைகள் நடக்குது. ஸோ இதனால ஒரு விஷயம் நடந்தது. ஸோ இதனாலேயே நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் வந்து ஒரு இடத்துல அதிகபட்ச கோவப்படுற மாதிரி ஆயிடுது. அதை தொடர்ந்து நம்ம கருணாஸ் அவர்கள் இந்த படத்துல வந்து நம்ம ஜி பிரகாஷ் அவர்களுக்கு ப்ரொஃபஸரா வந்திருக்காரு. ஸோ அவரும் வந்து பல விதமா சொல்றாரு, நம்ம வந்து இங்க படிக்கதான் வந்திருக்கோம், அதை தாண்டி வெளியே போய் வேற விஷயங்கள் பண்ணாதீங்கடா, படிக்க வந்த இடத்துல படிச்சுட்டு இதை தாண்டி நீங்க வெளியே போய் நல்ல வேலையை பாருங்கடா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு நீங்க விட்டாதானுங்க, படிக்கணும் தான் வந்திருக்கோம், பட் ஆனா நீங்க படிக்க விட்டாதானே, தமிழ் சொல்லி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு எமோஷனல் கண்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே கொண்டு போயிருக்காங்க. அது எமோஷனலா நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப். ஸோ செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிவெஞ்ச் கலந்த ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. நாங்க படிக்க தானே வந்தோம், அப்படி இருக்கும் போது எங்களை படிக்க விடாம ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்றத தாண்டி ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளவுதாங்க பொறுத்து போவான், ஒரு கட்டத்துல அது பொறுக்க முடியாத ஆவேசம் வரும்போது நம்ம எப்படி மாறுவோம் அப்படின்னு வந்து செகண்ட் ஆஃப் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஆஃப் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜி பிரகாஷ் அவர்களுடைய அந்த கோவம், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலம், நிறைய விஷயங்களை வந்து பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அரசியல் எப்படிலாம் நடக்குது அப்படின்றதையும் வந்து செகண்ட் ஆஃப்ல வந்து காட்டியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்த அளவுக்கு செகண்ட் ஆஃப் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இல்லை, கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எமோஷனல் கண்டென்ட் வந்து நல்லாவே கனெக்ட் ஆச்சு. செகண்ட் ஆஃப் வந்து எமோஷனல் இல்லைன்னா ஃபைட் சீன்ஸ் ஆக்ஷன் அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் ஆக்டிங் வைஸ் சொல்ல போனா இந்த படத்துல நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸும் சரி, அந்த எமோஷனல் சீன்ஸ்க்கான அந்த ரியாக்ஷன் சரி, இது எல்லாமே இந்த படத்துக்கு நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து முக்கியமான ஆளுன்னு சொல்ல போனா நம்ம ஜி பிரகாஷ் அவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்க அவங்களோட ஆக்டிங் வைஸும் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல கதாநாயகி மமிதா அவர்களை பத்தி சொன்னா இந்த படத்துல வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீரோயினா இதுக்கு தான் வரணும் அதுக்கு தான் வரணும் இல்லை, ஸோ ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயை பார்த்து எதை வச்சு லவ் பண்ணாரோ ஸோ அதை இல்லாம கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி காட்டு, அப்புறம் வந்து மறுபடியும் சேஞ்ச் ஆன மாதிரி காட்டினா அந்த சேஞ்சஸ் நல்லாவே இருந்துச்சு. நம்ம மமிதா கிட்ட நீங்க அந்த படம் பார்க்கும்போது அதை வந்து உணர்வீங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட ரியாக்ஷன் சரி, அந்த கியூட்னஸ் நல்லாவே இருந்துச்சு இந்த படத்துலயும். அடுத்தது இந்த படத்துல வந்து வில்லன்ஸா 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ஆக்டிவேஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு கட்சி தலைவராக ஒருத்தர் வந்திருக்காரு, அவரோட ஆக்டிவேஷன் நல்லாவே கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கருணாஸ் அவர்கள் இந்த படத்துல ப்ரொஃபஸரா வந்திருக்காரு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், எந்த சண்டைக்கு போவாதீங்களா, வந்தீங்களா படிச்சிங்களா அதை தாண்டி போங்கடா, உங்க அப்பா அம்மா வந்து கூலி வேலை பார்த்து தான் உங்களை படிக்க வைக்கிறாங்க, ஸோ நீங்க படிச்சுட்டு வெளியே போயிட்டு பெரிய ஆள் வெளியே பாருங்கடா அப்படின்னு வந்து சொல்லி அந்த எமோஷனல் கண்டென்ட் நல்லாவே கொடுத்துருக்காரு நம்ம கருணாஸ் அவர்கள். இந்த படத்தோட டைரக்டர் நிகேஷ் அவர்கள் பத்தி சொன்னா இந்த படத்தோட கதை எழுதின விதமும் சரி, அந்த ஸ்கிரிப்டை கொண்டு போன விதமும் சரி நல்லாவே இருந்துச்சு. பட் ஆக்ஷன் சீன் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தான் தெரிஞ்சு, கொஞ்சம் அதிகமா ஆக்ஷன் சீன் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் சீன் கம்மி பண்ணி கொஞ்சம் ஸ்கிரிப்ட் நல்லா டெவலப் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு லைட்டா தோணுச்சு. மற்றபடி இந்த படத்துல எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட டிஓபி அருண் ராதாகிருஷ்ணன், இவரோட அந்த கேமரா நல்லாவே காட்டியிருக்காரு.
அதாவது ஸ்கூல்ல நடக்கிற கலவரங்களாகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து ஃபைட் சீன் பண்ணும்போது அந்த ஆங்கிள் காட்டின விதமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் இவருடைய கேமரா ஒர்க்கிங் நல்லாவே காட்டியிருக்காரு. கிளைமேக்ஸை காட்டும் போது நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு இடத்துல இருப்பாரு. ஸோ அந்த இடத்த காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கலவரம் தான், அந்த கலவரத்தை எப்படி கவர் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லாவே இந்த கேமரா மூலமா காட்டியிருக்காரு. ஸோ நம்ம வந்து அந்த படம் பார்க்கும்போது அது படத்துக்குள்ளே நம்ம போற மாதிரியே நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காரு. அடுத்த இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் தான். ஸோ இந்த படத்துல இவரோட மியூசிக் கொடுத்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. ஸோ கேரளா காலேஜ்னால அந்த மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரளா பேசிக்காக தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அந்த கேரளா அந்த மியூசிக் வைஸ் நல்லாவே கொடுத்துருக்காரு. ஸோ சாங்ஸ் நல்லாவே இருந்துச்சு இந்த படத்துக்கு. பிஜிஎம்மும் பக்காவா இருந்துச்சு இந்த படத்துக்கு. இந்த படத்துல எடிட்டர் வெற்றிகிருஷ்ணன் அவர்களை பத்தி சொன்னா இந்த படத்துல எடிட்டிங் வைஸ் நல்லாவே கொடுத்துருக்காரு. ஸோ எங்கேயுமே கட் ஆஃப் ஆகி வேற இடத்துக்கு ஜம்ப் ஆன மாதிரி தெரியல. இந்த படத்துல ஃப்ளோ போன விதம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ எடிட்டிங் வைஸ் இந்த படத்துக்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கு. ஓவரால் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, நம்ம ஒரு காலேஜ்ல படிக்கும் போது நம்ம ஃபேஸ் பண்ற பல பிரச்சனைகள், அதாவது நம்ம தமிழ் பசங்க போயிட்டு கேரளா காலேஜ்ல படிக்கும் போது அவங்க ஒதுக்கீடு பண்ணா எப்படி இருக்கும். ஸோ அவங்க அதாவது கேரளா பசங்க வந்து தமிழ்நாட்டில் படிக்கும் போது நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணா அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அதை விட்டு நான் எங்க ஊர்ல நாங்க லண்டா ராஜா அப்படின்னு நினைச்சிட்டு எப்பயுமே இருந்துடாதீங்க. நீங்க அடுத்த ஊருக்கும் போக வேண்டிய நிலைமை ஏற்படும். ஸோ இங்க நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் அந்த ஊர்லயும் நடக்கும்ன்றத நினைவு வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்தோட இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் தான் பெரிய ராஜான்ற மாதிரி நடந்துக்காம எல்லாருமே சரிக்கு சமம்னு நினைச்சு வாழ்க்கையை வாழ பாருங்க அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்க இந்த படம் பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பாக்குறீங்க, இல்ல நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு இந்த படம் பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருந்து அப்படின்னு வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.